ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 250 கிராம் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து அதோட க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸுக்கு வேக வைக்கணும். காலிஃப்ளவர் 5 மினிட்ஸ் வெந்ததும் அதை தண்ணி இல்லாமல் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 2ஐயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி தெரியாமல் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அதோட தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க அளவுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க காலிஃப்ளவரையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் பொடி பொடியாக ஆகிற அளவுக்கு நல்லா அதை மசிச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. காலிஃப்ளவர் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம மசாலா தான் செய்கிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதோட இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு வேக வைக்கணும். இடையிடையே கிளறி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை நல்லா மசிச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் முழுசாக இல்லாமல் பொடி பொடியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை எல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் சேர்த்துக்கோங்க முட்டையை. முட்டையை சேர்த்த உடனே அதை கிளறாமல் ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை மட்டும் நல்லா கிளறி விடுங்க.
எல்லாம் கிளறி விட்டுட்டு முட்டை ஓரளவுக்கு எல்லாம் பொடி பொடியாக ஆனதும் நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. நல்லா ட்ரை ஆனதும் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.